எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. வாக்குத்தத்தம் அல்ல, தேவன் கொடுத்திருக்க கட்டளை. ஹல்லேலூயா. சபையாகிய நாம் டபுள் ஆக்கணும். டபுள் இல்லை, சாரி, 2 பேர் ட்ரிப்பிள் ஆக்கணும். நம்ம ஒரு ஆள் 2 பேர் கூப்பிட்டு வந்தால் நான் சபை ட்ரிப்பிள் ஆகணும். ஹல்லேலூயா. அந்த நோக்கத்தோடு இந்த வருடத்தை நம்ம செயல்படுத்தும். ஆமென். ஹல்லேலூயா. சரி, நம்ம தொடர்ச்சியாக நிறைய காரியங்கள் படித்து கொண்டு வருகிறோம். இப்போ எல்லோரும் நம்ம ஒப்பு கொடுத்துருக்கோம் இல்லையா, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய போகிறோன்னு ஒப்பு கொடுக்குறோம். ஆமென். அப்போ அதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டிய கடமைகள் இருக்கு இல்லையா. நமக்குள்ள சில விஷயமும் நம்ம ஆயத்தப்படுத்தணும். இப்போ ஒரு போர் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போருக்கு என்ன பண்ணிடுறாங்க, தகுதிப்படுறாங்க. அதுக்கப்புறம் உடனே அனுப்புகிறாங்களா? அது மிலிட்ரி ட்ரைனிங் போகிறதுக்கு கவிஞன்னு எங்கள் அப்பா மிலிட்ரி, அதனால் அவன் சொன்ன விஷயங்கள் சொல்கிறேன். ரொம்ப கொடுமையாக இருக்கும் அந்த ட்ரைனிங். மரண குளிரில் என்னது, சுடு தண்ணியில் குளிக்கக்கூடாது, பச்சை தண்ணி தான். அது மாதிரி 4 மணிக்கு ட்ரில்லு. 4 மணிக்கு ட்ரில் என்ன சொல்லுவாங்க, போயிட்டு அவங்கள அவ்வளோ தூரம் ஆயத்தப்படுத்தவங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா மிலிட்ரியில் எப்படி மாறிடுவாங்கன்னா, ஷூட்டுன்னு கமாண்டர் சொன்னால் என்ன பண்ணிடுவாங்க, சுட்டுருவாங்க. நீ நல்லவனோ கெட்டவனோ எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த மைண்ட் என்ன பண்ணிடுவாங்க, மாற்றிடுவாங்க. ஆமென். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆண்டவருடைய ஊழியம் செய்கிறோன்னா பிசாசுக்கு எதிரான யுத்தத்துக்கு போகிறோம். அப்போ யுத்தத்துக்கு போகிறது நாமும் ஆயத்தமாகணும். அங்கே என்ன பார்த்தீங்கன்னா, அவனுடைய சுயத்தையே மறந்துடுறான். மிலிட்ரிக்காரர் போனான்னா என்ன பண்ணுறான், அவனுடைய சுயத்தை என்ன பண்ணிடுறான், மறந்துடுறான். அவனுடைய சுயமான யோசனைலாம் மறந்துடுறான். கமாண்டில் என்ன சொல்கிறாங்க உடனே அதை செய்யணுன்ற லெவலுக்கு வந்துடுறான். அப்போ அவனுடைய பழைய சுபாவமெல்லாம் இருக்கும் இல்லையா. மிலிட்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடி 10 மணிக்கு வரைக்கும் தூங்குற ஆளாக இருப்பான், நல்லா நான்வெஜ் சாப்பிட்றவனாக இருப்பான். எல்லாமே என்ன பண்ணிடும், மாறிடும். அவனுடைய ஹேபிட் என்னது, ஒரு டிசிப்ளினுக்கு நேராக கொண்டு வரப்படும். அதே போல்தான் நாமும் நமக்குள்ளே இருக்கிற சில சுபாவங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம், களைய போகிறோம். ஆமென். இது பிரசங்கம் எல்லாம் நம்ம தியானிக்கிறோம். வாசிக்கலாமா? நம்ம அதில் 3 விஷயங்கள் ஆண்டவர் நம்ம களையணும்னு விரும்புகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். அடிக்கடி தியானிக்கிற வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். 16. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அது உலகத்தினால் உண்டானவைகள். ஸோ we need to what, கொஞ்சம் இங்கிலீஷ் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுறேன். we need to throw away these 3 characters. என்னது, lust of the eyes, ஓகேவா, cravings of the flesh and pride of life. இது 3 காரியங்கள் வீண் என்ன சொல்லுது, ஆங்கிலத்தில் சொன்ன போனால் அதை என்ன பண்ணணும், நம்ம களைய வேண்டியதாக இருக்கிறது. ஆமென். இப்போ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது pride of life, ஜீவனத்தின் பெருமையை பற்றி என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஆமென். இந்த வாட்டியில் இந்த காலமை ப்ரிப்பேர் பண்ணுறதுல இல்லை, நேற்றைய தினம் உட்காந்துட்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் பேசின இந்த ஒரு வார்த்தையை பற்றி என்ன சொன்னார், இதை நம்ம களைய வேண்டிய ஒரு சுபாவமாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். 16-18. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. Can you read it in English? You got an English? Hindi Bible. So pride comes before a destruction. Okay, வசனம் அப்படி சொல்லு. Pride comes before destruction and haughty eyes before a fall. Hallelujah. என்ன சொல்லுது இது? அகந்தைக்கு முன்னானது, அழிவுக்கு முன்னானது அகந்தை. சரி, அகந்தைன்னு என்னங்க?
நான். ஆமென். சொல்ல வேற என்ன? உங்க எல்லாரும் சொல்லுங்க என்னென்ன வேற என்ன சொல்லலாம்? அகந்தைக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறது. வேற ஆட்டிடியூட். இது நம்மளோட நவயுக வார்த்தை. ஹல்லேலூயா. இட்ஸ் மை ஆட்டிடியூட். நான் எனக்கு அதிகமாக நான் சொல்கிற வார்த்தை தான் ஆண்டவர் ஒரு நினைவு கொடுக்குறாரு. என் கம்பெனியில் பசங்க ஏதாவது என்னடா பேசுனா, ரிமெம்பர் யூ ஆர் ஸ்பீக்கிங் டு ஹென்ரி, காட் தி கட்ஸ் டு ஸ்பீக் ஃபார். அந்த ஒரு எல்லாருக்கும் நமக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சுபாவத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். ஆமென். இந்த சுபாவத்தை என்ன பண்றார்? ஆண்டவர் வெறுக்கிறார். நம்ம இயேசு கிறிஸ்து இந்த அவருடைய ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சென்றார் இல்லையா? எப்படி வாழ்ந்தாரு? ஐ எம் கிரைஸ்ட், ஐ வில் டூ எவ்ரிதிங் எல்லாரும் சொன்னாரா? நான் இயேசு கிறிஸ்து, நான் உங்களுக்கு சொல்றது பண்ணாரா? இல்லை. அவர் சாகுற வரைக்கும், மரித்து 3ஆம் நாள் எழுகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவர் எப்படி இருந்தார்? தாழ்மையின் போலும். யோசித்து பாருங்களேன். சிலுவையில் இருந்து அவருக்கு இது பண்ணுறதுக்கு சொன்னால் வரமாட்டாங்களா? ஆமென். ஆனால் ஆண்டவர் தாழ்மையான ஒரு வாழ்க்கை வாழ. லைஃப் வெரி சிம்பிள். ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் இல்லையா? வா, மனுஷகுமாரனுக்கு என்னது? தலை சாய்க்க இடம் இல்லைப்பா. எனக்கு தூங்குறதுக்கு என்னது? எனக்கு இடம் கிடையாதுப்பா. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரு தேவனுடைய குமாரன், ஒரு கடவுள் இந்த உலகத்துல மனுஷனா வந்து இப்படி ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்துட்டு போயிருக்காருன்னா, அவரை போல் நம்ம என்ன பண்றார்? ஆண்டவர் வாழ சொல்லிக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்துல ஒரு 3 குறிப்புகளை பார்த்து விட்டு நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்? கடந்து போக போறோம். வாசிப்போம். எசேக்கியேல் இருந்த புஸ்தகம் 28வது அதிகாரம் 12 17 வரைக்கும். எசேக்கியேல் 28:12-17. மேலுமே ஆயிட்டு ராஜாக்களின் பார்க்கும்படி மெருமை ஆக்கினேன். ஹல்லேலூயா. சரி, இன்னொரு வசனமும் வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி 14ஆம் அதிகாரம் 12-15 வரைக்கும். ஏசாயா தீர்க்கதரிசி 14ஆம் அதிகாரம் 12-15. அதிகாரியின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயோ? ஜாதி ஈனப்படுத்தினவனே, நீ தரையில் விழவெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனது நட்சத்திரத்துக்கு மேலாக என் சிகாசத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களை நேருவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஹல்லேலூயா. அடுத்த வாசிங்க. ஓகே, இது வரைக்கும் போதும். இது யாரை பற்றி சொல்லியிருக்கு? எனி கெஸ்? லூசிஃபர். அவன் யாருங்க? லூசிஃபர் யாரு? எதை விட துதிக்கிறவங்களுடைய ஹெட் ஏஞ்சல். ஒரு பெரிய போஸ்ட், இவனை போஸ்ட், ஒரு பதவி இருந்தது. இங்கு நாம் பார்க்கிறது ப்ரைட் ஆஃப் பொசிஷன். நாம் வகிக்கும் பதவி நிமித்தம் நமக்கு வருகிற அகந்தை. ஹல்லேலூயா. இப்போ இவனுடைய வேலை என்னது? அந்த ஆண்டவரை துதிப்பது அவனுடைய வேலையா இருந்தது. ஆண்டவரை துதித்து பிரைஸ் பண்றது. அண்ட் லீடிங் an angel who are praising the God. ஒரு நல்ல பொசிஷன், குட் பொசிஷன். ஆனால் அவன் மண்டைக்குள்ள என்ன வந்துச்சு? இவங்க துதிக்கிறதெல்லாம் பார்த்து என்ன யோசிச்சா, நான் ஆண்டவரை போல மாறணும், எனக்கு ஒரு கூட்டம் வரணும். ஹல்லேலூயா. நமக்குள்ள அது இருக்கா? பொசிஷன் இருக்கா? நம்மளுக்கு ஆண்டவர் வேலை யார் கொடுத்துருக்கா? நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார்ல. கரெக்டா? Who has given us the job? God. Right? நம்ம போனோமா?
We think what many of us say, we are gone for interview, we perform well, then we got the job. I studied well, I got the job. இல்லை நான் படித்தேன், என் தலைமை நிமித்தம் அந்த வேலை வந்திருக்குன்னு சொல்லி நம்ம மண்டைக்குள்ள என்ன இருக்குது, அந்த எண்ணம் வருகிறது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம நினச்சிக்கணும், அது நம்மால இல்லை, நம்மளுடைய முயற்சியால் அல்ல. இந்த பொசிஷன் நிமித்தம் நம்ம எல்லாருக்கும் ஒரு தர்மம் இருக்குங்க. ஆமென். அது என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். நான் மற்றவர்களை உதாரணமாக சொல்ல மாட்டேன். உதாரணமாக வேலை இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு என்ன சொல்கிறோம், நம்ம வாழ்க்கையை சொல்கிறோம், நம்மளுக்கு கெத்து, முன்னாடி நீ பேசுறதுக்கே நீ பேசக்கூடாதுன்னு, நீ என்ன தைரியம் எனக்கு முன்னாடி வந்து பேசுறது. ஆமென். அப்படி ஒரு சுபாவம் எனக்கு பதவி. இன்னும் நிறைய இடத்துல என்ன பார்க்கணும், நம்ம படித்திருப்போம், படிக்காத மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்களோ ரொம்ப ஏளனமாக பார்ப்போம். ஆமென். ஏளனமாக பார்ப்போம்ல அவர்களை. ஆமென். ஹல்லேலூயா. ஒன்றை மாத்திரம் நம்ம யோசிக்கணும், நம்ம கொடுத்ததுக்கு ஆண்டவர் கிருபை. இந்த ஒரு பொசிஷன் கொடுத்துருக்கிறார், தேவன் கொடுத்த கிருபையா இருக்குது. ஹல்லேலூயா. இப்போ அவனுடைய மனதில் அது வந்த உடனே என்ன ஆச்சு, அந்த பதவியை அவனை விட்டு what happened? He fell down. He lost his position. அவனுடைய அந்த பதவியை இழந்தான். ஆமென். இது நம்மளுக்குள்ள ஒரு எச்சரிக்கை. We should also be very careful. If we boast about our position, we lose that. ஹல்லேலூயா. நம்ம அந்த பொசிஷன் இருக்கு, நமக்கு அந்த வேலை இருக்குன்னு சொல்லி நமக்குள்ள அந்த அகந்தை இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தை நாம் இழப்போம். இல்லை நான் படித்தவன் பிறகு ஞானின்னு சொல்லி நமக்கு ஒரு இது இருந்ததுன்னா அதுவும் நம்ம என்ன பண்ணுவோம், இழப்போம். ஹல்லேலூயா. கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, பைத்தியம் உலகத்தில் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்களேன், ஆண்டவர் 12 டீச்சர்களை எடுத்தாரு. யார் யார் சொல்ல முடியுமா? என்னதான் இருந்தாங்க? மீனவன், டாக்ஸ் கலெக்டரு, விவசாயி. ஹல்லேலூயா. இவங்கெல்லாம் யாரு? பாம்பர மக்கள். இது இருப்பிட பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கலாம். பரிசுத்த ஆவியான இதை இறங்கின போது என்ன பண்றாங்க, பற்பல பாஷையில பேசுறாங்க. அப்ப அந்த மக்கள் இவெல்லாம் சாதாரண மனுஷங்களாச்சே, சாமானிய மனுஷங்களாச்சே, இவங்க எப்படி நம்மளுடைய பாஷையை பேசுறாங்க? அந்த காலகட்டத்தில் ஒருத்தர் நிறைய பாஷை பேசினா அவன் யாரு? பெரிய ஞானி. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்படி ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கார். இப்ப நமக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மளுடைய பதவியோ நம்மளுடைய பொசிஷனை வைத்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. நம்ம பெருமை பாராட்ட போக என்ன பண்ண, அடுத்த லெவலுக்கு போகணும்னு நம்ம என்ன பண்ணுவோம், நினைப்போம். ஹல்லேலூயா. ஆமென். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணோம், முதல்ல நம்ம பொசிஷன் நினைச்சு என்ன கூட நம்ம பெருமை பாராட்டோம். அடுத்த ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். தானியேல் chapter 4:30. நான் கட்டின மகா பாபிலோனே. ஹல்லேலூயா. இங்கே comes a pride of accomplishment. ஹல்லேலூயா. இங்கே நம்ம ரெண்டாவது காரியம் பார்க்கறது pride of accomplishment. பாபிலோன் என்னது? The hanging gardens of Babylon, what is it? It is one of the 7 wonders of the world. 7 அற்புதங்கள்ல அது ஒன்று, தொங்கு கார்டன். ஆனால் அது இருக்காக்கோ இருக்குது, அது ஹேங்கிங் கார்டன்ஸ் ஆஃப் பாபிலோன். இஸ் இட் தேர்? ஆமென். கிடையாது. அதோட சுவடே இல்லாமல் அது அழிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நேபுகாத்நேசர் என்ன பண்றான், அந்த பாபிலோன் அந்த இதை பெரிய பட்டணத்தை கட்டி அவ்வளோ பெரிய அற்புதமாக செய்யறான். ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, they are one of the best architects. இந்த கட்டிடத்தில் ரொம்ப பெரிய வல்லுநர்கள் அந்த பாபிலோன். ஆமென். அவன் அதை கட்டி முடிச்சுட்டு அவன் ரசிச்சுட்டு என்ன சொல்றான், நான் கட்டினேன், என்னுடைய இது பெருமை பாராட்டு, நான் கட்டினேன்,
பாபிலோனே சோழிபடி. அடுத்து என்ன நடந்தது? அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. என்ன சொன்னாரு? மேலன் வார்த்தை வந்த உடனே மேலன் ஒரு வார்த்தை வருது. டேய், நீ பெருமைப்பட்டதுனால நீ என்ன பண்ண போற? விழ போற. ராஜ்யபாரம் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு என்னதான் மாறுறான்? ஒரு மிருகத்தை போல் மாறிவிடு. He becomes like an animal eating grass. ஒரு புல்லை ஒன்றும் ஒரு மிருகத்தை போல் என்ன ஆயிடுறான்? மாறுற. எங்க அவன் பைத்தியமாய் அவன் இடத்த விட்டே வெளியேற்றப்பட்டு ஆடு மாடு கூட கிடக்கிற ஒரு அவ்வள நிலை அவனுக்குள்ள வந்தது. ஏன்னா அவன் மேன்மை பாராட்டின. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து. இப்போ இங்கே நம்ம இயேசு கிறிஸ்துவோட ஒரு கம்பேர் ஜீசஸ் கிரைஸ்ட். எங்கேயாவது did he boast? ஆமென். நமக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு விஷயம் நம்ம ஜெபம் பண்ணி அது அற்புதம் நடந்துச்சுன்னா பயங்கரமாக சொல்லுவோம். நம்ம ஜெபம் பண்ணோம், அது சொல்ல தப்பு இல்லை, ஆனால் அது பெருமையாக நினைப்போம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எவ்வளோ அற்புதம் பண்ணார்ல. செத்தவங்களை உயிர் கொடுத்தாரு. எவ்வளோ பெரிய காரியங்களை ஏற்றி மாறா நன்மை பண்ணார். ஏதாவது ஒரு இடத்துல அவர் அதை விட்டு பெருமை பாராட்டிருக்கிறாரா? Did he boast about the miracle he do? No. அவர் என்ன சொன்னார்? அட்வர்டைஸ்மெண்டே தெரியல. ஆமீன். வழக்கமாக இதுக்கு சிரிப்பார்கள் இதெல்லாம் பார்க்கும்போது தவறில்லை, யாரும் அப்படி சொல்வதற்கு இல்லை. ஆக பேய்களை ஓட்டும் வரமுடையவர், அற்புதங்களை வரமுடையவர் யாருக்கு இருக்குது? ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்க இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா மேன்மை பாராட்டவே இல்லை. நீங்கள் அடுத்த பெரிய எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பவுல், அப்போஸ்தலன் பவுல். அவன் எத்தனை நிருபங்கள் எழுதுனான்? ஏகப்பட்ட நிருபங்கள் எழுதுனான் இல்லையா? நம்ம 14. ஆமென். அது எழுதுறவன் என்ன சொல்றான்? நான் ஒன்றை எதையும் கொடுத்து எனக்கு மேன்மை பாராட்ட இடம் இல்லை. I cannot boast of anything. இது என் மேல விழுந்த கடமைப்பா. இதை மேன்மை பாராட்ட இடமே கிடையாது. அவன் வந்து பெருமை பாராட்டல. ஆமென். So he was not proud of his accomplishment. He was very clear. அந்த காரியத்தை சாதிக்கணும் ஆண்டவர் நம்மனால சாதிக்க முடியாது. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் வெற்றிகள். we have accomplished things in our life, right? We have accomplished, right? Accomplished means we have won certain things. We have achieved our achievement. Not yet fully, but what? Some achievement, what we will do? We will boast. Yeah, Melikia, I did it. Yes, ஆமாவா? நான் பண்ணியிருக்கேன். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஏன்னா அசுர வளர்ச்சி வளர்ந்தேன். தடத்து அந்த குரோத் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ராபிட். ஹல்லேலூயா. இப்போ நம்ம வந்து எதை கொடுத்து வந்து மேன்மை பாராட்டுறது? ஏன்னா அந்த சக்சஸ் யார் கொண்டாரா? காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். வேத வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. நீதிபதிகள் 16:30 சொன்னதாங்க. காரிய சித்தி என்ன வரும்? கர்த்தரால் மட்டும்தான் வரும். ஹல்லேலூயா. So we should not be proud of our accomplishment, what we have achieved. சார், அடுத்து மூணாவது பார்க்க போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11-12. Luke 18:11-12. Luke 18:11. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர் ஆகிய மற்ற மனுஷனை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் அல்லாமல் இல்லாதனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தெல்லாம் தசமமாக செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஹல்லேலூயா. Here comes this spiritual pride. This is called spiritual pride. Amen. எல்லாருக்கும் நம்மளுக்கு இருக்கு இல்லையா? நான் இயேசுக்கு வரேன், மற்றவங்களை பார்த்து என்ன பண்ணுறோம்? கம்பேர் பண்ணுறோம். இங்கே யார் பார்த்தீங்கன்னா பரிசேயர்கள். அவங்க என்னன்னா
பக்கவான ஆட்கள். வேதத்தில் சொல்லுது, அந்த நியாய பிரமாணத்தில் என்னென்ன இருக்கோ அதை ஒன்றை விடாமல் மிஸ் பண்ணாமல் கடைப்பிடிக்கிறோம். யார் சாட்சி கொடுத்துருக்காருன்னா ஆண்டவரை. ஆமென். எல்லாத்தையும் பண்ணாலும் அவங்களுக்கு என்ன இல்லை? அன்பில்லை, தாழ்மை. ஹல்லேலூயா. கரெக்டாக பண்ணுங்க, கிரமமாக ஃபாலோ பண்ணுவாங்க. உபவாசம் இருந்தால் உபவாசம், பக்கவான உபவாசம் இருப்பாங்க. எல்லாமே ஃபாலோ பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன பண்ணா ஃபாலோ பண்ணா. பட் என்ன பெரிய தப்பு பண்ணான்னா அவன் அதை அவன் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், நான் ஸ்பிரிச்சுவலாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள என்ன வருது? ஒரு பெருமை வருகிறது. ஹல்லேலூயா. அடிக்கடி இந்த சம்பவத்தை பார்த்து சொன்னால் நானும் இதை செய்தியாக சொல்கிறேன். அவரை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஒரு வாட்டி இந்த பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே ஒரு குடிகாரர் இருந்தாங்க. ப்ரீச்சிங் தேர் வாஸ் a drunkard outside. அந்த குடிகாரர் என்ன பண்ண தள்ளாடிட்டு இருக்கும்போது இவர் அவர் மனசுக்குள்ள அவனுக்கு கிண்டல் அடிக்கிறார். he mocked at him. குடிச்சிட்டு தள்ளாடுறானே. அப்போ ஆண்டவர் தப்புன்னு அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரா, நான் அவனை விட்டா ஒரு நிமிஷம் இப்படி விட்டா என்ன ஆயிடுவேன், நீ அவனை மாதிரி இருப்பேன். ஹல்லேலூயா. அந்த ஊழியக்காரர் சொன்ன சாட்சி, if I let you down for 1 minute you will be like me. ஹல்லேலூயா. அப்போ நம்ம மேன்மை பாராட்ட இடம் இருக்கா? நான் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு மேன்மை பாராட்ட இடம் இருக்கா? நம்ம ஆண்டவருடைய ஆலயம் வந்து சொல்றதுக்கு மேன்மை பாராட்ட இடம் இருக்கா? நல்லா ப்ரேயர் பண்ணுறதுக்கு மேன்மை பாராட்ட இடம் இருக்கா? அவன் என்ன சொல்கிறான், நான் அநியாயக்காரன் மாதிரி இல்லை, நான் அந்த ஃப்ராடு மாதிரி இல்லை. நம்ம அந்த ஃப்ராடு மாதிரி இல்லை. அது யாருனால? தேவன் நம்மளை பாதுகாக்கிறார் இல்லையா? ஹல்லேலூயா. நம் தேவைகளை சந்திக்கிறார். எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன அதற்கு தேவை இல்லை, அது போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். ஜபத்தில் பார்க்கிறவங்கள பரமண்டல ஜபத்தில் தீமைக்கு உட்படுத்தாமல் சோதனைக்கு பல தீமைன்னு நடிச்சு தரலாம். ஆமென். தேவன் பாதுகாத்து கொண்டு வருகிறார். அப்ப அதை பற்றி நம்ம மேன்மை பாராட்ட முடியுமா? அப்ப நம்ம அடுத்தவங்க வந்து தப்பு பண்ண என்ன பண்ணணும்? நம்ம மேன்மை பாராட்ட முடியுமா? அவங்க குற்றம் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. மத்தேயு 7ஆம் அதிகாரம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க கண்ணில் இருக்க உத்தரத்தை எடுத்து என்ன பண்ணு? 1ஆம் அதிகாரம் 1. Yeah. Matthew 7:1. Can you read? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1வது வசனம் 1-2. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று எண்ணாதீர்கள். இங்கிலீஷ்ல do not be judged to be judged. We always judge the people by cover, book by cover, right? We judge people. We judge நம்ம எல்லாரும் குற்றம் விசாரிக்கும். அங்க அந்த சைட்ல என்ன நடக்கு, அவன் என்ன பொசிஷன்ல இருக்கான்னு சொல்லி நம்ம யாருமே யோசிக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா நான் பரிசுத்தமா இருக்கிறேன். ஆமென். ஏன்னா நான் பரிசுத்தமா இருக்கேன், நான் அவன் என்ன பண்ணலாம்? குற்றம் சொல்லலாம். ஹல்லேலூயா. ரைட். பட் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன பண்ணாங்க சம்பவம்னா, ஒரு விபச்சார ஸ்திரீ பிடிக்கப்படுகிறார். ஒரு பரஸ்திரீ, prostitute was caught red-handed. அப்போ நடைமுறைப்படி அவர்கள் என்ன பண்ணும்? கல்லை தூக்கி அடிச்சு கல்லால் அடித்து கொல்லப்படும். She should be stoned to death if he should be caught in that act. அப்போ இயேசு கிட்ட வந்து சொல்றாங்க, ஓகே இப்போ அவங்களை கல்லை தூக்கி அடிச்சு கொல்லணும், என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவ வந்து கேட்கிறார். ஆண்டவர் கொனிஞ்சிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, உங்கள யார் பாவம் செய்யலையோ அவன் முதல் கல்லை எடுத்து அடி. If anyone of you who has not sinned, you be the first to throw the stone at her. ஒருத்தனும் இல்லை. அப்போ அந்த ஸ்திரீ வந்து கேட்குறான், வந்து நிற்கும் போது யாரும் இங்கே எல்லாரும் இல்லை, நானும் ஒன்று என்ன பண்ண மாட்டேன், குற்றம் விதிக்க மாட்டேன். I will not condemn you. Amen. We keep on condemning people. We do that. அவன் தப்பான நீங்க திருட, ஃப்ராடு, விபச்சாரக்கார போறோம், அநியாயக்கார போறான்னு சொல்லிட்டு நம்ம கண்டெம் பண்றோம். See, Jesus Christ is never condemned anyone. அந்த பெண்ணு வந்து இப்போ பிடிக்கப்பட்ட பெரிய மகாபாவம், அது நான் என்ன பண்ண மாட்டேன், உடனே குற்றம் விதிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. பரிசுத்தமானவருங்க, அவர்கிட்ட ஒரு தப்புமே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க. அவரே அப்படி இருக்கும். நமக்குள்ள எப்படி இருக்கணும்? நாம் பரிசுத்தமா இருக்கிறோம் என்றால் அது தேவனை அன்றி ஒன்றும் இல்லை.
ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அதில் பாருங்க, அது விளைவு என்னன்னு பாருங்களேன். அதே வசனத்தில் அது கீழே வாங்க. அந்த இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இவனே அல்லாமல், இப்போ ஆண்டவர் சொல்றாரு என்னது? இவனே அல்லாமல் அது யாரு? ஆயக்காரன் தான் என்ன பண்ணுவான்? he will be justified. ஆயக்காரன் வந்து என்ன பண்ணுவான்? நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. தி டாக்ஸ் கலெக்டர், ஐ மீன் த டாக்ஸ் கலெக்டர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மக்களால் அதிகம் வெறுக்கப்பட்டவர்கள். they were hated by people. ஆயக்காரன் என்னது? 1 ரூபா வரின்னு என்ன பண்ணுவான்? மக்கள்கிட்ட 4 ரூபா வரி வாங்குவான். இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். நம்மளாம் வரி கட்டுறோமா இல்லையா? கட்டுறோமா இல்லையா? 5% 28% வரைக்கும் என்ன பண்ணுறோம்? வரி கட்டுறோம். அந்த வாகனத்தை நாங்கள் வாகனத்தை தொழில் பார்க்க செய்கிற ஆட்கள் எங்களுக்கு எவ்வளவு? 18%. 18% என்னது? ஜிஎஸ்டி கட்டணும். ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு விதமாக வரி கட்டுறோம், சந்தோஷமாக வரி கட்டுறோம். ரொம்ப எக்ஸாம்பிள், நம்ம பெட்ரோல் எவ்வளோ? 100% வரி கட்டுறோம். ஆமீன். அப்போ அந்த காலத்து யோசிச்சு பாருங்க, வரி கொடுக்கறதுக்கே கடுப்போவாங்க. ஆனால் 1 ரூபா வரி என்ன பண்ணுறாங்க? 4 ரூபா வாங்கினா எப்படி இருக்கும்? எல்லாருமே அவனை வெறுப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனால் பாருங்க, ஆண்டவர் எதை பார்க்கிறார்? அவன் பாருங்க, உள்ள வர்றதுக்கு பயம். ஆண்டவர் ஆயக்காரன் உள்ள வர்றதுக்கு பயப்பட்டான். வெளியே இருந்துட்டு ஆண்டவரை ஏறெடுக்க பார்க்கறது அவனுக்கு தைரியம் இல்லை. என் பாவத்தை மன்னிச்சிருங்க ஆண்டவர் என்றான். அவர் சொல்றாரு, இவன் நீதிமானாக்கப்பட்ட, he was justified. his justified மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்க்கும்போது approved. his prayer was approved. அவன் நீதிமானாக்கப்பட்ட ஆண்டவரோட ஒரு பாவத்தை என்ன பண்ணாரு? மன்னித்தார். ஹல்லேலூயா. ஒத்துக்கிட்டதா? நான் பாவி. ஒரு போதகர் வந்து ஒரு வாட்டி என்ன பண்றாரு? படிச்சுட்டே இருந்தார். அவர் வந்து என்னென்ன பல முறை வேதாந்தத்தை என்ன பண்றது? புக் டு புக் படித்த ஒரு மனிதர் மறுபடியும் படிச்சுட்டு இருக்காரா? அப்போ கேட்டாங்களா, ஏன் நீங்க அதை படிச்சுட்டு இருக்கீங்க? why are you reading the Bible? you have read this many times, right? அவர் சொல்றாரு, இல்லை, இன்னும் எனக்குள்ள என்னென்ன பாவங்கள் இருக்கு, நான் மாற்ற வேண்டியது இருக்கு, அதை நான் படிக்கணும். I need to find out if there are something which I need to see change. So I am reading the Bible. ஹல்லேலூயா. நம்மளோட நிலை அதுதான். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில், நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். வாசிக்கலாமா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 John 1st chapter 8. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஹல்லேலூயா. அப்போ நம்மளோட நிலைப்பாடு எப்படி இருக்கணும்? இல்லைப்பா, நான் இன்னும் பக்கா இல்லை, ஐ எம் நாட் பர்ஃபெக்ட். இந்த மத்திய 7 நம்ம எப்போக்குள்ள நம்ம மைண்டில் இருக்கணும். ஒரு ஆளை நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு ஆளை நம்ம கண்டனம் பண்ணுறதுக்கு முன்னாடி, எப்பா எனக்குள்ள என்ன இருக்குது? ஆண்டவர் சொல்ல, நீ சொல்லு, புத்தி சொல்கிறது தப்பு கிடையாது, ஆனால் உன் கண்ணில் பெரிய மரக்கட்டை இருக்குப்பா, அதை தூக்கி எரிஞ்சிட்டு பாரு. அப்போ தான் அடுத்த கண்ணில் இருக்க தூசி என்ன பண்ண முடியும்? உன்னால் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒடுக்கி இருக்கக்கூடாத சுபாவம், ஸ்பிரிச்சுவல் ப்ரைட் நமக்குள்ளே இருக்குது. ஏன்னா இது நம்மளால் ஆனது கிடையாது. ஹல்லேலூயா. அதாவது C.L. லூயிஸ் ஒரு ஊழியக்காரர் சொன்ன விஷயம், இந்த ப்ரைட் என்பது எப்படின்னா ஒரு கேன்சர் மாதிரி. இட்ஸ் லைக் எ கேன்சர். புற்றுநோய் எப்படி? புற்றுநோய் வந்து ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சா என்ன பண்ணிடலாம்? பொழைச்சிடலாம். இஃப் யூ அதாவது ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல் டயக்னைஸ் பண்ணிட்டாங்கன்னா யூ கேன் ஹீல் தட் கேன்சர். அந்த கேன்சர் கட்டி தூக்கி போட்டுடலாம். ஸ்டேஜ் 4னா முடிஞ்சுது, யூ ஆர் கோயிங் டு டை. ஹல்லேலூயா. இந்த ப்ரைடும் நம்மளுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு கேன்சராக இருக்குது. ஆமேன். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை ஆராயணும். நமக்குள்ள அந்த பெருமை வருகிறதா, உடனே ஜெபம் பண்ணி அதை என்ன பண்ணிடணும்? தூக்கி எறியணும். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். இது இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? நம்ம பரலோக ராஜ்யம் போக முடியும். ஆமேன். யூ வாண்ட் டு கோ டு ஹெவன்,
You need to remove this pride from us. We need to remove this pride. நமக்குள்ளே இருக்க இந்த பெருமையை மாற்றி போடணும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இதில் என்ன நடக்குது? யார் மிஸ் ஆனா? பெருமையாக ப்ரேயர் பண்ண ஆள் காலி. அவருக்கு ப்ரேயரை கேட்க கூட இல்லை ஆண்டவர். God did not even hear his prayer, but the prayer of the tax collector was heard. God forgave his sin. ஆமென். அவன் என்ன ஜெபம் பண்ணா? பெருமை பாராட்டினானா? இல்லை, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என் மேலே கிருபையாயிருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? எல்லாரும் நம்ம எழுந்து நிற்க போகிறோம். நம்ம எல்லாரும் எழுந்து ஒப்பு கொடுக்க போகிறோம். 3 விதமான காரியத்தை பார்த்தோம். ஒன்று ப்ரைட் ஆஃப் பொசிஷன், 2 பார்த்தீங்கன்னா ப்ரைட் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட், அச்சீவ்மெண்ட், 3வது ஸ்பிரிச்சுவல் ப்ரைட். ஹல்லேலூயா. இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கான்னு பாருங்கள். இந்த பெருமை நமக்குள்ளே இருக்கான்னு பார்ப்போமா? நமக்குள்ள அந்த பெருமை இருந்தால் கேன்சர் இஸ் பில்டிங் அப் இன் அவர் பாடி. புற்றுநோய் நம்ம உடம்புல வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த அகந்தை இருந்தால் அது ஒரு புற்றுநோய், அது நம்மளை முழுவதுமாக அழித்து விடும். ஹல்லேலூயா. லூசிபர் தன் ஸ்தானத்தை இழந்தான், நெபுகாத்நேசர் இழந்தான். அவன் அக்கம்ப்ளிஷ் பண்ணது இல்லவே இல்லை. பாபிலோன்ற தொங்கு தோட்டம் இப்போ இல்லை. ஹல்லேலூயா. நம் ஜபங்கள் கேட்கப்பட வேண்டுமா? நமக்குள்ளே இது இருக்கக்கூடாது. வேத வசனம் இதுவாக சொல்லுகிறது, பெருமைப்படுகிறவர்கள் ஆண்டவர் எதிர்க்கிறார். God resists them. ஹல்லேலூயா. நமக்குள்ள இந்த பெருமை இருக்கும்போது நாம் மனம் திரும்ப மாட்டோம். நம்ம செய்கிற தப்பை நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம உத்தமனாக இருப்போம்னு நினைக்கிறோம். எல்லாரும் நான் இருக்கிறோம். We think it is all because of me. I am in this position. I have achieved this. I am spiritual. I am flawless. நான் இந்த பதவியில் இருக்கிறேன், நான் இதையெல்லாம் சாதித்தேன், நான் பரிசுத்தமாய் வாழ்கிறேன். ஹல்லேலூயா. இல்லைங்க, இவை ஒன்றும் நம் தேவனால் இல்லாமல் கூடாது. ஒன்னால் ஒன்றும் செய்ய என்ன என்று ஒன்னால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. You cannot do anything without me. Without Jesus we are zero. அத நம்ம மண்டையில் இருக்கு. It should go into our head. ஹல்லேலூயா. வேதத்தில் பார்க்கிறோம், அந்த அகந்தை வந்த உடனே விழுதலை பார்க்கிறோம். Pride comes before the fall. If you are proud, you will fall. If we are proud, we will fall. நம்ம விழுவோம். அகந்தை நமக்குள்ள இருக்கா, விழுந்துருவோம். எச்சரிக்கை. God is warning us today morning. God is warning us this morning. God gives a warning. நமக்கு ஆண்டவர் எச்சரிக்கை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஒப்பு கொடுக்கலாமா? நம்ம ஆராய வேண்டும், நம்ம எங்கெல்லாம் பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறோம் என்று. ஹல்லேலூயா. கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். ஆமென். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இயேசு கிறிஸ்து தாழ்மையாக இருந்தார். He was humble to the core. கடைசி அவனை என்ன போடுற வேற ஆடை கசாப்புக்கு வெட்ட போகும்போது பார்த்தா கூட அது கத்துமா. அவர் சிலுவையில் அறைய போகும்போது கூட அவர் என்ன பண்ணல, கத்தலை. அடிக்கப்பட்டிருக்க செம்மறி ஆட்டை போல போனார். ஹல்லேலூயா. தாழ்மையின் கோலங்க அவர். He did not live a lavish life. எனக்கு தலை சாக்க, I do not have a place to rest. எனக்கு தலை சாக்க இடம் இல்லைன்றார். அப்படி ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் ஆண்டவர் வாழ்ந்து காட்டிட்டு போனார். இப்போ நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதை குறித்தும் நம்ம மேன்மை பாராட்ட இடம் இல்லை. நம்ம சொல்கிறோம் இல்லையா, மேன்மை பாராட்டு. இப்போ பவுல் சொல்கிறான், எதை குறித்து நம்ம மேன்மை பாராட்ட இடம் இல்லை, இது என் மேலே விழுந்த கடமைப்பா. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அறிக்கையிடுவோமா? தேவன் நம்மளுக்கு உதவி செய்ய போகிறார். God is going to help us. Identify. தன்னைத்தானே நிதானிக்கிறவன் ஆக்கினைக்கு தப்புகிறான்னு சொல்றாங்க.
நம்மளே கேஜ் பண்ணலாம். லெட்ஸ் கேஜ் அவர் செல், லெட்ஸ் கெட் இன் டு அவர் செல், லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் வேர் வி ஆர் ப்ரவுட், ஃபார் விச் திங் வி ஆர் ப்ரவுட். வில் ஆஸ்க் ஹிஸ் ஹெல்ப் டு ரிமூவ் தட் ப்ரவுட் ஃப்ரம் அஸ், ப்ரைட் ஃப்ரம் அஸ். அந்த பெருமையை நம்மகிட்ட நீக்குவதற்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? இந்த வேலை சொல்லுவோம், எதுவுமே இல்லாண்டவரே, நான் அல்ல, நான் அல்ல. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர், நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் கூட ஒப்பு கொடுக்கலாங்க, கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுக்கலாங்க. இன்னைக்கு நமக்குள்ள பெருமை இருக்குதுன்னா அதை இன்றைக்கி ஒழித்து போட ஆண்டவர்கிட்ட கேட்போமா? இல்லை விழுந்துருவோங்க. இந்த பெருமை இருந்தால் நம்ம விழுந்துருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, எங்களை ஒப்பு கொடுக்குறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இனி நாங்கள் அல்ல ஆண்டவரே, இனி நாங்கள் அல்லப்பா, இனி நாங்கள் அல்ல ஆண்டவரே. ஸ்தோத்திரம். We are ஆண்டவரே, we are submitting ourselves to you. நாங்கள் எங்களை முழுவதுமாக உம்முடைய ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. We are nothing Lord before, we are zero before you Lord. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Not I Lord, it is you, not I. It is not I but Christ. நான் அல்ல ஆண்டவரே, இயேசு நீரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, ஈனா நல்ல நீரே இயேசு நாயகா. என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் நல்ல நீரே இயேசு நாயகா. இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் நல்ல நீரே இயேசு நாயகா, இனி நான் நல்ல நீரே இயேசு நாயகா. ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாம், ஒப்பு கொடுக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.